இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு அரியணையில் ஏறியிருக்கிறது பாஜக. தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற ஆம் ஆத்மியின் சாம்ராஜ்யம் தகர்ந்திருக்கிறது. டெல்லியில் பாஜக வெற்றி கொடி நாட்டியது எப்படி? டெல்லியின் 32 ஆண்டுகால அரசியல் வரலாறு என்ன? விரிவாக பார்ப்போம். யூனியன் பிரதேசமான டெல்லியில் முதல் சட்டமன்ற தேர்தல் 1993 நடைபெற்றது. மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 49 தொகுதிகளில் மாபெரும் வெற்றி பெற்றது. மதன்லால் குரானா முதல்வரானார். தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த ஷாகிப் சிங் வர்மா, சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோர் முதல்வரானார்கள். 1998 தேர்தலில் 70 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 52 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. காங்கிரஸ் கட்சியின் ஷீலா தீட்சித் முதல்வரானார். தொடர்ந்து 2003 நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 70 தொகுதிகளில் போட்டியிட்டு 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இரண்டாவது முறையாக ஷீலா தீட்சித் முதல்வராக பொறுப்பேற்றார்.